வீடியோவில் செமி சர்க்கிள் வரைஞ்சி ஹியூமன் கிட்னியை எப்படி வரைகிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஒரு பேங்கிள் வச்சு ஒரு செமி சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. அப்படி அதுக்கடுத்து என்ன பண்ணோம், அதை இப்படி வளைச்சி விட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் இதை வளைச்சி விட்டுக்கோங்க. அடுத்து என்ன பண்ணோம்னா இன்னொரு லேயர் இதை சுற்றி போட்டுக்கோங்க. கிட்னி வந்து பீன் ஷேப் ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் இருக்கும். ஹியூமன் பீயிங்ஸில் பேர் ஆஃப் கிட்னிஸ் இருக்கும். இப்போ இது வரைஞ்சாச்சு. அடுத்து என்ன பண்ணோன்னா நம்ம மெடுலரி பிரமிட்ஸ் வரையணும். அதுக்கு இது முதல் இந்த மாதிரி வரைஞ்சி நல்லா அழகாக வரைங்க. கொஞ்சம் பொறுமையாக வரைஞ்சா வரும் கண்டிப்பாக. ஓகே, இப்போ இது வரைஞ்சாச்சு. அடுத்து என்ன பண்ணோன்னா இந்த 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 இடத்துல லைட்டாக இதை வந்து எரேஸ் பண்ணி ஒரு ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் வந்து வரைஞ்சிக்கோங்க. வந்து பெட்டினி ரீனல் காலம்ஸ் ஆஃப் பெட்டினி இது. ஓகே, வரைஞ்சாச்சு. அடுத்து வந்து வரைஞ்சாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணோன்னா இப்போ வந்து மெடுலரி பிரமிட் வரையணும். அது ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம கிட்னி வரைஞ்சாச்சு ஓரளவுக்கு. அடுத்து என்ன பண்ணோன்னா அதுலேருந்து யுரேட்டர் வரைகிறோம். அடுத்து ரீனல் ஆர்டரி, அடுத்து ரீனல் வெயின் இது வரைகிறோம். ஓகே, இப்போ பார்ட்ஸ் குறிக்க போகிறோம். இந்த பகுதி வந்து cortex, இந்த உள்ளே இருக்கக்கூடிய இந்த பகுதி மெடுலா. மெடுலாவில் தான் மெடுலரி பிரமிட் இருக்கும். நல்லா கோடு மாதிரி போட்டுக்கோங்க. நெருக்கமாகவே போடுவோம். தள்ளி இருக்கா. ஓகே, அடுத்து இப்போ மெடுலரி பிரமிட் அல்லது ரீனல் பிரமிட்னு சொல்லுவோம். ரீனல் பிரமிட். ஓகே, அடுத்து இது வந்து மேலே இருக்கக்கூடிய இந்த வெசல் வந்து ரீனல் ஆர்டரி. நெக்ஸ்ட்டு இது ரீனல் வெயின். ஓகே, இந்த பகுதி வந்து அதாவது வந்து இந்த ஃபனல் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த பகுதி வந்து பெல்விஸ்.
இதில் இருந்து இந்த பகுதியிலேருந்து இது வரைக்கும் ஹைலம் சொல்லுவாங்க. இது இரேட்டர் குறிச்சிக்கோங்க. ஹைலம் வந்து இந்த பகுதியிலேருந்து இது வரைக்கும் இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஹைலம் சொல்லுவாங்க. இது 9th ஸ்டாண்டர்ட்லேயும் வரும், 11th ஸ்டாண்டர்ட்லேயும் வரும். தேங்க்யூ.